ராகுல். நேற்றும் இன்னைக்கும் இவரை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ஈரோடில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுவார். இவரோட மெயின் கான்செப்டே மக்களை சிரிக்க வைக்கிறது தான். இப்போ மக்களை நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டு சிரித்த எல்லா மக்களும் இப்போ அழுகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. ரீசெண்டாக அவர் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவங்க ஒய்ஃபை அம்மா வீட்டில் விட்டுருந்தாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வர நேரத்தில் போகிற வழியிலேயே பைக் ஆக்சிடெண்ட்டால் அவர் இறந்துருக்காரு. அவர் அங்கேருந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரீசெண்டாக அவருக்கு 1.5 years முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஒய்ஃப்க்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, இவங்களுக்கு பேக் போனாக இருந்திருக்காங்க. எல்லா வகையிலுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன் உங்கள் மேரேஜ் எல்லாம் யாருக்கும் வெளியே காமிக்கலை, ஏன் உங்கள் ஆளுங்களெல்லாம் வெளியே காமிக்கலைன்னு கேட்டதுக்கு, அது என்னோட பர்சனல் லைஃப், நான் மக்களை சிரிக்க வைக்கிறேன், மகிழ்விக்கிறேன், அது என்னோட இன்னொரு பக்கம். அதனால அவங்கள நான் காமிச்சு பேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, அதனால தான் என் லைஃப்பை பர்சனல் லைஃப்பை நான் தனியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பைக் ஆக்சிடெண்ட்டால் அவர் இறந்துட்டார். நிறைய பேரால் இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இறுதி சடங்கில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கடவுள் ஏன் படைக்கிறாருன்னே தெரியல, இவ்வளோ சீக்கிரம் உயிரை எடுத்துக்கிறதா இருந்தால். இப்போ பைக் அவர் ஓட்டிகிட்டு போகிறப்போ ஹெல்மெட் போட்டிருந்தாரு, ஆனாலும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த ஹெல்மெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்மெட் போடலை, ஸ்பீடாக போனனால தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் அப்படின்னு அவங்க போலீஸ் சைடில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. அவங்க பேரண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எப்பயுமே இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போக மாட்டார், ஆனால் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப வாமிட் பண்ணுறாங்க, பிளட் வாமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தனால இவர் பதட்டத்தில் வேகமாக ஓட்டியிருக்கனால தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் பைக் ஆக்சிடெண்ட்டால் தான் இவர் இறந்துருக்காரு. ரொம்ப ஸ்பீடாக போயிருக்காரு போல். அந்த பதட்டத்தில் போன உயிர் நம்மளால் திரும்ப எடுத்துக்க முடியாது. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம ரொம்ப பொறுமையாக ஓட்டணும், நிதானமாக வண்டி ஓட்டணும், வண்டியில் போகிறப்போ ஹெல்மெட் போட்டுக்கணும். நம்ம கரெக்டாக போனாலும் எய்த்தாப்பில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அவங்க கரெக்டாக வராட்டியுமே ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ கான்ஷியஸோடு நம்ம வண்டி ஓட்டணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், மன கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம சேஃபாக போகணும். ஏன்னா நம்மளுக்காக நம்மளோட குடும்பம் வீட்டில் நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு காத்துட்ருக்கோம். அதனால் எல்லாருமே சேஃப்டி கடைப்பிடிக்கணும். இதுதான் நான் சொல்கிறது. வேறு என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு தெரியல. ரொம்ப எல்லாருமே இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க. அவருக்கு பிக் பாஸ் சீசன் 8 சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போல் நெக்ஸ்ட் சீசன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல அவமானங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. இப்போ கோல்டன் ப்ளே பட்டனை நோக்கி அவர் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அவர் பிக் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ 2 படம் அவர் சைன் பண்ணியிருக்காராம். அடுத்து அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல கலைஞனை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அவர் வீடியோவை பார்த்து ரசித்து சிரிச்சிருக்கோம். என்னதான் சில பேருக்கு அவரை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காட்டினாலும் இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், அவரோட வீடியோ போட்டு ரெஸ்ட் அண்ட் பீஸ்ன்னு போட்டு கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு போட்டு அவர் யாரெல்லாம் இமிட்டேட் பண்ணுறாங்களோ அந்த வீடியோலாம் கீழே போட்டிருக்காங்க. எனக்கு நிஜமாக புரியல, ஏன் இந்த அளவுக்கு வன்மம் அப்படின்னு. அவர் உயிரே போயிடுச்சு. நிறைய பேரை அவர் மகிழ்விச்சு சிரிக்க தான் வச்சுருக்காரு. ஆனால் அவரை போட்டு கர்மா பூமராங் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷனோட உயிரே போயிடுச்சு, இதுக்கு மேலே ஏன் இவ்வளோ வன்மம்? ஏன்னா நம்ம நாளைக்கு நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் போய் போட்டி, பொறாமை, சண்டை, வெட்டு, குத்து எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, அழ வைக்கிறது, பேட் கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் எதுக்கு? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேரை சிரிக்க வச்சுட்டு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷமாக நம்ம போகணும். அதுதான். அதை விட்டுட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நாள்லையோ இந்த கொஞ்சம் வருஷத்துலையோ நிறைய வன்மங்களை கொட்டிட்டு ஏன் நம்ம வாழணும்? இருக்கிறது ஒரு லைஃப், அதை நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம்.
அவர் வந்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அவரோட டான்ஸர், கொமெடியன் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி பண்ணியிருக்காரு. அவரோட வ்ளாக்ஸ்லேயே அவர் நிறைய காமிச்சிருக்காரு. அங்கே ரோட் சைடில் உட்காந்துருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னா, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், நிறைய பேர் சிரிக்க வச்சுருக்காரு. அதனால வந்து கடவுள் அவரை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாரோ என்னவோ. அவர் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து என்னென்னா, எடுத்தோடனே அவரை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியும், பார்க்க நல்லா பெரிய எடுத்த பையன் மாதிரி இருக்கான், பணக்கார பையன் மாதிரி இருக்கான்னு அப்பியரன்ஸை வச்சு நம்ம எடை போடுவோம். ஆனால் அவரோட இன்டர்வியூலாம் போய் பார்த்தா தான் தெரியுது, அவர் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணியிருக்காராம், அதுக்கப்புறம் செருப்பு தைச்சிருக்காரு, கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன வேலையுமே அவர் பண்ணியிருக்காரு. அவர் சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கும் போது கூட அழுதுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து என்னை திட்டாத வார்த்தை இல்லை, என்னை யூஸ் பண்ணாத பேட் கமெண்ட்ஸ் இல்லை, அவ்வளோ கேவலமாக என்னை வந்து எல்லாரும் திட்டியிருக்காங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் அடுத்து வந்து கண்ணை தொடச்சிட்டு அடுத்தடுத்து நான் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அவரை வந்து அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ தாக்கியிருக்கு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நான் சந்தோஷமாலாம் இல்லை அப்படின்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சோகம் தெரியும். அதெல்லாம் தாண்டி தான் பல மக்களோட அன்புனால அவர் இவ்வளோ லட்சம் ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வச்சுருக்காரு. நிறைய பேரை சிரிக்க வச்ச புண்ணியம் வந்து கண்டிப்பாக அவருக்கு சேரும். நல்ல கலைஞனை வந்து நம்மலாம் மிஸ் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவு நான் என்ன சொல்லுவேன்னா, வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண வேண்டாம். எப்போ போகும்போதும் ஹெல்மெட் போட்டு போங்க. உங்களுக்காக ஒரு குடும்பம் உங்கள் வீட்டில் காத்துட்ருக்கு. நன்றி.